ஒட்டுமொத்த மதுரையுமே அதிர வச்ச ஒரு மத்திய அமைச்சர் வந்து இன்று மதுரைக்கு வந்து திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வந்திருக்காரு. முக்கியமா கார்ல சைரன் சத்தம் அதிர அதிர அங்க உள்ள பாஜக தொண்டர்களையே மிரள வச்சு சும்மா கெத்தா வந்து இறங்கியிருக்காரு மத்திய அமைச்சர். முக்கியமா திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்ல முருகனை தரிசனம் செய்துவிட்டு, அதாவது சாமி தரிசனம் முடித்துவிட்டு மலையில உள்ள சிவன் கோவிலுக்கு செல்ல போயிருக்காரு. ஆனா அங்க காவல்துறையினர் அந்த மத்திய அமைச்சரை தடுத்து நிறுத்திருக்காங்க. பின்பு நடப்பதை நீங்க இந்த வீடியோவை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. தற்போது பாஜகவுடைய முன்னாள் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். தமிழக மக்களின் முதற் கடவுளான முருகப்பெருமான் வீட்டிற்கும் திருப்பரங்குன்றம் மலையை ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கும் தீய சக்திகளின் எண்ணங்கள் ஒருபோதும் தமிழகத்தில் ஈடுபடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு நம்ம மத்திய அமைச்சர். மற்றும் பல்லாண்டு காலங்களாக இந்து மக்கள் வழிபாடு செய்து வரக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையை வருவாய்த்துறை ஆவணங்களில் தவறுதலாக குறிப்பிட்டுள்ள ஒரு தரப்பினர் ஆக்கிரமித்துக் கொள்ள முயற்சிப்பதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எனவே உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் தரிசிக்கின்ற திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்து அறநிலையத்துறையை நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு இந்து அறநிலையத்துறையை வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. கண்டிப்பா முருகன் ஒவ்வொரு 6 படை வீடுகளில் உள்ள ஒவ்வொரு படை வீடுகளிலும் கார்த்திகை தீபம் அன்று நம்ம முருகனுடைய தீப திருநாளான கார்த்திகை தீபம் அன்று ஒவ்வொரு படை வீடுகளிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும், மலைகளில் ஏற்றப்படும், குன்றுகளில் ஏற்றப்படும். ஆனா திருப்பரங்குன்றத்தை தவிர்த்து 5 படை வீடுகளிலும் ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனா திருப்பரங்குன்றத்தில் மட்டும் ஏற்றல. அது இனிமேல் நடக்கக்கூடாது. திருப்பரங்குன்ற மலையிலும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம மத்திய அமைச்சர் அறநிலையத்துறைக்கு வேண்டுகோள் விட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஆனா மத்திய அமைச்சர் சும்மா கெத்த வந்து இறங்கி திருப்பரங்குன்றத்தை ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. திருப்பரங்குன்ற மலை என்னைக்குமே முருகனோட மலை அப்படிங்கிறத ஒவ்வொரு முருக பக்தர்களும் தற்போது நடந்த போராட்டத்தின் மூலம் திமுக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் திமுக அரசு வந்து மிரண்டு போயிருக்கு, அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.